அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் பன்னீர் சிங்காரி, அதாவது பன்னீர் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா, நானுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாம். பிகினர்ஸாக இருக்கீங்களா, பேச்சுலர்ஸாக, ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 7 8 பன்னீர் பீஸ் போட்டுருங்க. பன்னீர் துண்டுகளை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. க்ரீம் பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு பன்னீர் செஞ்சு அந்த மாதிரி செய்ய இஷ்டம் இல்லைன்னா க்ரீம் வாங்கி செய்யுங்க. ஃப்ரெஷ் க்ரீமு. இப்போ அது ரெடி ஆகிடுச்சி. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பட்டர் துண்டு போட்டுட்டு ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடானதும் இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வறுபட்டதும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் வதங்கட்டும். அதிகமாகலாம் வதங்க தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாறாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது ஒயிட் க்ரீம் அந்த மாதிரி ரிச்சாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். நல்ல வாசம் வருது. சூப்பராக டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட விரும்பாதவங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகம்லாம் காரம் இருக்காது. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா பச்சை வாசம் போய் நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சுட்டு தீயை வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அதுவும் வதங்க விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம இதுக்கு பட்டரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நம்ம க்ரீம் இருக்கு இல்லையா, செஞ்ச க்ரீம் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காகும். தேவைப்பட்டால் பால் சேர்த்து மூடி வச்சுடுங்க. அது கொஞ்சம் க்ரீம் பதத்துக்கு வரட்டும். அப்படியே கிரேவி மாதிரி அது நல்லா திக்காகும். நம்ம அப்படியே அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு சூடானதும் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நம்ம இதில் மசாலா கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சம் மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் அந்த பன்னீருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, இந்த 4 தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் நம்ம பன்னீர் துண்டுகளை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதிகமாக குக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. லைட்டாக நீங்கள் பெரட்டி விட்டாலே போதும், பன்னீர் குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம சேர்த்த மசாலா, பட்டர் எல்லாத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் ஆகணும். நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் கொஞ்சம் மாற்றி விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக திருப்பி விட்டுட்டு ரொம்பலாம் ஃப்ரை ஆக தேவையில்லை. மசாலா கரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட்லேயே குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய அந்த கிரேவி ரெடியாக இருக்குது. பன்னீர் செஞ்ச கிரேவி சூப்பராக திக்காக நல்லா ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே அப்படியே பன்னீர் பீஸுகளை போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். பார்க்கவே கலக்கலாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சொல்வீங்க, அக்கா நல்லா இருந்ததுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நோன்புக்கு இஃப்தாருக்கு சாப்பிடும்போது டிஃபன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.